அனைவருக்கும் வணக்கம். அங்கே பாருங்கள், யாரோ அடுப்பு பற்ற வச்சுருக்காங்க. ஏதோ சமையல் செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வீடு இல்லாத மக்கள் யார் என்ன சமைக்கிறாங்கன்றது கிட்ட போய் பார்க்கலாம். என்னம்மா அடுப்பு பற்ற வச்சிருக்கீங்க? என்ன செய்ய போறீங்க? மீன் குழம்பு, வரல் குழம்பு, மீன் குழம்பு செய்ய போறோம். மீன் குழம்பு செய்ய போறீங்களா? மீன் ஏது புடிச்சு வந்தோம். புடிச்சு வந்தீங்களா? ஓகே. இப்போ இங்க அடுப்பு சமைக்க போறீங்களா? சமைக்க போறோம். இப்ப வீடியோ எடுக்கலாமா? வீடியோ எடுக்கலாம் சார். சரி, எப்படி சார் சமைக்கிறீங்க நாங்க பாக்குறேன். சரி சார். என்ன உங்க பேரு? என் பேர் ரேகா சார். ரேகா. நரிக்குறவரா? நரிக்குறவர்கள். ஏன் இங்க இருக்கிறீங்க? ரோடு ஓரம் வீடு இல்லையா? வீடு இல்ல சார். சரி, என்ன வசதி இல்ல எங்களுக்கு, வாய்ப்பு இல்ல, அதனாலதான் இங்க கொடுக்குறோம். வீடு இல்லாததுனால அங்க இங்க இருக்கீங்க. என்ன வேலை செய்றீங்க? எலக்ட்ரிக் வாட்டர் ப்ரோக்ராம் வேலை நாங்க செய்யறது. சரி, இங்கதான் சமைப்பீங்களா? இங்கதான் சமைப்போம். சரி சரி, சமைச்சிட்டே பேசலாம். சரி சார். இந்த அடுப்பு பற்ற வைக்கிறது ரொம்ப சவாலா இருக்குல்ல உங்களுக்கு? மழை காலத்துல அடுப்பு கஷ்டம் தான் வரும். தண்ணி வந்து பூஞ்சி போதும், ஈரம் வேற, எருங்க நெஞ்சு போதும். நம்ம ஒரு வீடு வசதி இருந்தா நமக்கு வேறு எடுத்து வச்சிருக்கலாம். கேஸ் அடுப்பு வாங்கி வைக்கலாம். எதனால ரோட்ல கடந்த பகல் ஆனா இங்க உட்காந்துங்கிறது, ராத்திரி ஆனா ரோட்டு மேல தூங்குறது. உங்க வாழ்க்கை இதுதான். இப்போ உங்களுக்கு எது கஷ்டம்? மழை காலம் கஷ்டமா இருக்குமா, வெயில் காலம் கஷ்டமா இருக்குமா? மழை காலம் தான் கஷ்டம். மழை காலம் தான் கஷ்டம் இல்ல? வெயில் காலம் எதுனா ஒரு மரத்தடியோ எங்கேயோ உட்காந்து எங்க ராத்திரி எங்க காத்தோடமா படுத்துக்குவோம். மழை வந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கும். வெயில் கோசம் மழை பெய்தனும் அப்படி ஒரு நினைப்பு. ரொம்ப வேக்காடா இருக்கும். மழை பெஞ்சா நல்லா இருக்கும் அப்படி ஒரு நினைப்பு. ஒரே மழை பெஞ்சா வெயில் உந்த நல்லா அப்படின்னு வருது. மாறி மாறி குணமாகுது. யாருக்கு நம்ம மாறாம இருக்கிறோம். எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்களா? தக்காளி, வெங்காயம் ரெடி அரைச்சிட்டேன். எல்லாம் செஞ்சுட்டு இப்ப கடுகு ஒண்ணு வந்தா தாளிக்க வேண்டியதான். என்ன மீன்? விரல் மீன். விரால் மீனா? விரல். இப்ப வந்து மீன் குழம்பா? மீன் குழம்பு. என்ன இது கடையில வாங்கினதா? கடையில வாங்கினது. இது 85 ரூபாய். இந்த எண்ணெய் ரேட் 85 ரூபாயா? அரை லிட்டர். ரேஷன் கார்டு இருக்கா? ரேஷன் கார்டு இல்ல. ரேஷன் கார்டு இல்ல. எல்லாம் அரிசி எல்லாமே இப்ப கடையில தான் வாங்குறீங்க? ஒரு கிலோ அரிசி இப்ப 95, 105 அப்படி சொல்றாங்க. அதே வாங்கி வந்து ஆக்கி சாப்பிடுறோம். ஆதார் கார்டு இருக்கா உங்ககிட்ட? ஆதார் கார்டு இருக்கு சார். அதை வச்சு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணலாமே? அது கூட சீக்கிரம் வர மாட்டேன்னு சொல்றாங்க. அங்கங்க ஓட நம்மளுக்கு தெரியல இடம் எல்லாம். சரியா, ஒரே நிலத்துல ஒரு இடம் இருந்தா நம்ம சீக்கிரம் எழுதி போட்டுடலாம். இங்க அந்த டாக்டர் வாங்கணுமா கையெழுத்து, தலைவர் மூலியத்துல கையெழுத்து வாங்கணுமா, அப்படி எல்லாம் இடத்துல நம்ம எந்த இடத்துல போய் தேடி வாங்குறது. வண்டி மிண்டி இருக்குது, ஓட்டிக்கணும் போயிட்டு அந்த இடத்துல நின்று வாங்குறதுக்கு. இங்க வந்து பஸ் ஏறி போடும், அங்க இருந்து ஆட்டோ ஏறி போகும். போறதுக்குள்ளேயே ஊர் தலைவர் எங்க போயிடுறாங்க, எங்க கிளம்பிடுறாங்க. போறதுக்கு டைம் ஆகி போகுது. அதை அப்ளை எப்படி பண்ண முடியும்? அது ஒரு வேற ஒரு மெத்தட் இருக்கு. நான் சொல்றேன் உங்களுக்கு, ட்ரை பண்ணலாம். எங்களுக்கும் சரி ஒரு வண்டி மிண்டி இருந்தா அம்மா ஒரு சூப்பர் இருக்கு, எங்காச்சும் போலாம் வரலாம். ஏன்னா இப்ப 85 ரூபா கொடுத்து வாங்குறீங்க இல்லையா? இப்ப ரேஷன் கார்டுனா உங்களுக்கு கொடுத்துருவாங்க கம்மி ரேட்டுக்கு. அரிசி எல்லாம் வாங்கிக்கலாம், பருப்பு எல்லாம் வாங்கிக்கலாம். ரேஷன் கார்டு வாங்கலாம். ரேஷன் கார்டு இப்ப அப்ளை பண்ணலாம். இருங்க. அப்புறமா கேஸ் கூட ஓகே. ரேஷன் கார்டு வந்து கேஸ் வாங்கிக்கலாம். ஆமா, அது வாங்கிக்கலாம். இப்ப வீடு இல்லாம கேஸ் வாங்கி வைப்பீங்க நீங்க? எங்க இந்த ரேஷன் கார்டு இல்ல, ஒரு பக்கமா வச்சு ஆக்கி சாப்பிடுறேன். கிளம்பு சொன்னா அப்புறமா எங்காச்சும் கிளம்பி போவேன். இப்ப எங்க ரேஷன் கடையில இருக்கீங்களா? ரேஷன் கடையில தங்கிருக்காங்க. அதுல கூட தண்ணி ஊத்து போல அதுல கூட தங்கி கிடக்குறீங்க. அது கூட கிளம்பி போயிடுங்கோ அங்க இருக்காதீங்கோ அப்படி சொல்லி பேசுறாங்க. எல்லாருக்குமே அது எங்க போனாலும் வந்து உங்களுக்கு துரத்துறாங்கல்ல? கடையாண்ட போனா துரத்துவாங்க. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். நீங்க அவங்க திட்டுறது, அவங்க சொல்றது அதெல்லாம் வாங்கிதான் போகணும். சும்மா மூடி கலந்த இடத்துல நாங்க தங்குறோம். தினமும் பிறகு கூட இல்லாத காட்டுல வந்து குப்பைங்களை வந்து சேர்த்துக்கோம். அதுக்கு நம்ம சொல்ல முடியுமா? அது நாங்க தான் பண்ணணும்னு சொல்லி எங்க மேல அவங்க சொல்றாங்க. எவ்வளவு பிரிக்கு வர்றாலும் எவ்வளவு குப்பை வாரி போட்டாலும் அது கேட்க மாட்டோம். கடுகு போடுறீங்களா? கடுகு போடுறோம்.
என்ன ரொம்ப ஜாஸ்தியா ஊத்துறீங்க போல இருக்கு. அப்பதான் இந்த குழம்பு நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? செஞ்சு நல்லா இருக்கும். இது கிடைக்குதோ நீங்க மீன் பிடிப்பீங்க. அப்புறம் வேற என்ன செய்வீங்க நீங்க சாப்பாடு அதிகபட்சம்? கோழிக்கறி, ஆட்டுக்கறி, நண்டு, எறா மீன் இந்த மாதிரி தான். இந்த மாதிரி மீன் கோழிக்கறி வந்து கடல போனா ஒரு 50 ரூபாய் கொடுத்தா கல்லீரல் வாங்கி வந்து செய்வோம். தலைங்க கடிக்கும் மீன் தலை வாங்கி வந்து செய்வோம். எது விலை கம்மியா கிடைக்குதோ வாங்கிக்கோங்க. அது வந்து வாங்கி வந்து செய்வோம். முதல்ல எல்லாம் போவோம் வேட்டைங்கெல்லாம் அடிச்சு வருவாங்க. இப்ப எல்லாம் வந்து ஒரு சின்ன குறிவெட்டு கேஸ் போட்டுறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல. அதனால விட்டுறீங்க வேணான்ட்டு விட்டுட்டோம். இல்ல பேங்க்ல அப்ளை பண்ண கூட இதுல லோன் மீன் கொடுத்தா எங்க வச்சு மணி ஊசி வியாபாரம் பண்ணி சாப்பிடலாம். அது கூட வசதி இல்லை. ஏன்னா உங்களுக்கு வீடு பட்டா இருந்தா வச்சு அது கொடுப்பாங்க. நாங்க வீடு இருந்தா அப்ளை பண்ண முடியும். வீடு இல்லாம நாங்க என்ன ரோட்ல இருந்து என்ன பண்ண முடியும்? கரெக்ட். வீடு கீடு யாரா கேட்டிருக்கீங்களா நீங்க? கேட்டிருக்கோம். ரொம்ப பேர் கேட்டேன் சார். எத்தனை பேர் கூட எங்க அண்ணாச்சி குடும்பம் ஒரு குடும்பம் எங்களுக்கு எங்கன்னா ஒரு இடத்த சுருவர்ல காமிச்சு கூட ஓகே தான். எதுனா ஒரு மூலையில காமிச்சு கூட ஓகே தான். ஒரு தங்கல் ஒரு கொட்டை போட்டு தாங்க அது போதில்ல. ஒரு தண்ணி வசதி கூட எங்க மொண்டி வந்துடுவோம். ஒரு கரண்ட் ஒரு வீடு கட்டி கொடுத்த போதும். ஓலை வீடு கட்டி கொடுத்த போதும். நெத்த இல்ல மாடி கேட்கல. ஒரு ஓலை கொட்டை போட்டு கொடுத்தா அந்த மாதிரி நேரத்துல எங்க உட்காந்து சோறாக்கிட்டு ஒரு நாள் நிம்மதி தூங்கி உட்காரலாம். இப்ப வெங்காயமா போடுறேன். பரவாயில்ல. ஒவ்வொன்னு சொல்லி போடுறீங்களே நல்லா. சமையல் எல்லாம் பாப்பீங்களா? டிவில வீடியோ இது பாப்பீங்களா? சமையல் செய்யறதான் பாப்பீங்களா? உங்க சமையல் நிறைய பேர் பாக்க போறாங்க. அந்த மாதிரி நீங்க செய்யறத பார்த்து அவங்க செய்யணும். அந்த மாதிரி செய்யுங்க. எப்படி மீன் குழம்புக்கு என்ன மெத்தடு? எல்லாரும் பண்ற மாதிரி தான். சிம்பிளா தான் பண்ணுவோம். சிம்பிளா தான் பண்ணுவீங்க. அதுல அவங்க போடுவாங்க. தேங்காய் உரிச்சு போடுறாங்க. இது பேர் என்ன நல்ல வெந்தயம் போடுறாங்க சில பேருங்க. அது மாதிரி நாங்க வெந்தயம் எல்லாம் சேர்க்க மாட்டோம். சிம்பிளா தான் பண்ணுவீங்க. சிம்பிளா தான் பண்ணுவோம். நம்ம மிக்சி இருந்தா கரண்ட் இருந்தா தேங்காய் வாங்கி அரிசி போடி செய்யலாம். நம்ம என்ன வசதி இருக்கு நம்ம சாதத்தை செஞ்சு சாப்பிடணும். எத்தனை பசங்க உங்களுக்கு? எனக்கு 3. 2 பொண்ணு ஒரு பையன். 2 பொண்ணு ஒரு பையன் வச்சு நீங்க ரோட்டு ஓரம் தான் இருக்கிறீங்க. ரோட்டு ஓரமா கடுக்குறாங்க. உங்களுக்கு தொந்தரவு இருக்காங்க? அந்த மாதிரி தொந்தரவு எல்லாம் இல்ல. ரொம்ப வருஷமா இருக்கீங்களாங்க? ரொம்ப வருஷம் ஆண்டு காலத்துல எங்க மாமனாரோட தாத்தா காலத்துல இருந்து இங்க கிடக்குறோம். யாரும் தொந்தரவும் கிடையாது? கிடையாது. நீங்க தொந்தரவு பண்றீங்களா யாருன்னா? நாங்க யாரும் தொந்தரவு பண்ண மாட்டோம். ஆனா குடிச்சிட்டு சண்டை வாங்குவோம், கட்டுவோம். உங்களுக்குள்ள எங்களுக்குள்ளே அது யாராச்சும் வருவாங்களா? ஏன் அந்த மாதிரி சத்தம் போடுறீங்க நைட்ல? கேட்பாங்க. அப்ப கேட்கும்போது நீங்க இங்க இருக்காதீங்க ஓடி போகணும்னு சொல்றாங்க. ஒரு சண்டை மண்டை ஒருத்த கத்தாம தான் இருப்பாங்க. கல் எடுத்து ஓடி வந்து அடிக்க கத்தாம தான் இருப்பாங்க. கம்மியா இருக்கும் யாராச்சும். இப்ப கையில கூட அறுத்துறீங்க. நீங்க அறுத்தீங்களா? உங்க வீட்டுக்கார அறுத்துறா கையா? அது நான் சண்டையில அறுத்துக்கிறது. கோவத்துல நீங்க அறுத்துறதா? என் வீட்டுக்காரருக்கு அடிக்க முடியாம கோவத்தை என் மேலே நானே எடுத்துக்கிறது. உங்க கோவத்தை உங்க மேல கட்டிக்கிறீங்க. அவன் தடிப்பா இருந்தா அடிச்சு தண்ணி ஊத்தலாம். அவன் பார்த்தா இப்படி இருக்கிறான். பட்டுன்னு எதுனா போச்சுன்னா அப்ப அவனே இல்லாம எங்க நதி உட்காருது. அதனால உங்களே வந்து நீங்க வற்புறுத்திக்கிறீங்க. நானே வற்புறுத்திக்கிறேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுங்க. அதான் அந்த இது அந்த அக்கறை இருக்குது. என்ன அவன் கை அறுத்துக்குவா. என் வீட்டுக்கு அறுத்துக்குவா. அவ்வளவு அறுத்துக்குவாரா? நான் சமையல் ஆக்குறேன்னு சொன்னா இந்த ஊரால் மொத்தம் வந்து விதமா எங்க வீட்டு அம்மாங்கள செய்ய மாட்டாங்களே. புதுசா செஞ்சு காமிச்சு கிடக்குறேன். நான் கூட பாக்குறேன் உங்க ஆளுங்க வித்தியாசமா செய்யறாங்க. மீன் இது கோழிக்கறியில வந்து மாங்காய் போடுறாங்க. நேற்று போடுவீங்களா? இங்க முட்டை பணியாரம் செஞ்சேனா, முட்டை ஏறா செஞ்சேனா, மாடல் கொண்டு தோசை போல செஞ்சு சாப்பிடணும் இருப்பேன் ரேஷன் கடை உள்ள. அவங்க சொல்லுவாங்க நீ மட்டும்தான் வெடிக்காட்டுல இருளியோ சீக்கிரமா அடுப்பு மூட்டி விட்டுற, சீக்கிரமா கோயில் செஞ்சுறேன். எங்க போனீங்களா விதவிதமா சமைச்சு போட மாட்டாங்களே. கேஸ் அடுப்பு இருந்தும் எல்லாம் இருந்தும் விதவிதமா செஞ்சு போட முடியலன்றாங்களா? உங்களுக்கு எல்லாம் இது பழகிடுச்சு. உங்களுக்கு இந்த வாய்ப்பு பழகிடுச்சு. ரோட்டு ஓரம் நைட்ல இந்த மாதிரி பழகிடுச்சு உங்களுக்கு. எங்களுக்கு பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சில பேர் என்ன சொல்றோமா இத நல்ல வாய்க்க நம்ம வீடு வாசலுக்கு நம்ம நிம்மதி வாய்க்கல சில பேர் சொல்றாங்க. அப்ப இப்ப இது நிம்மதியான வாய்க்காம இந்த இடத்துல வந்து இந்த மழையில இப்படி சமைச்சு சாப்பிட முடியுமா அவங்களால?
அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்றாங்க அவங்க 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 வாய்க்கப்ப நம்மளுக்கு போற மாதிரி இருக்கு. அவங்க பாரு பெருசு மாளிகை எப்படி இருந்தவங்க கோலக்கோட்டைக்கு போனவங்க இப்போ மெத்த மாடி கட்டிக்கு நகை நட்டு பணம் நம்மளுக்கு பொறாமையா இருக்கும். நம்ம இந்த மாதிரி தாராளமா சோறாக்கி சாப்பிடுறது எங்க வச்சு மத்தாடி படுக்கிறது அவங்களுக்கு ஒரு பொறாமை ஒரு காரணம். எங்க போன நிம்மதி கரண்ட் பில்ல கட்ட தேவையில்ல இது கட்ட தேவையில்ல ஒண்ணு சாப்பிட்டவங்களா தூங்கினவங்களா அவங்க நிம்மதி அப்படின்னு சொல்றாங்க. அதான் நம்மளுக்கு அந்த வீடு வசதி நம்ம கட்டிக்க மாட்டோமா நம்ம செய்ய மாட்டோமா இந்த மாதிரி செய்வோம். சில பேருக்கு இருந்து பிரயோஜனம் இல்ல, சில பேருக்கு இருக்காம இருந்தா பிரயோஜனம் இல்ல. உனக்கு இருந்தே சுத்தமா குடும்பம் நடத்த முடியல இல்லாம குடும்பம் நடத்தி சாவுறமே மழை வந்தாலும் சரி எது வந்து நடத்தி சாவுறோம். ஒரு இப்ப புயல் காத்து வேற போச்சு. இப்ப அந்த புயலுக்கு என்ன பண்ணீங்க? புயல் காத்துல வந்து முதல்ல இங்க ஒண்ணு கிடந்தோம். அப்புறம் போனது அங்க ஒரு பஞ்சாயத்து ஆபீஸ் கட்டுறாங்க. ஒரு பகல் சோறு தண்ணி இல்லாம எதுவும் இல்லாம அப்படியே நடந்து போய் அடிக்கலாம் நோய் வாங்கி வந்து அப்புறம் 2 கோழிக்கால் கேட்டு வந்து அது பிரியாணி போல பிரியாணி பண்ணோம். கோழிக்கால் பிரியாணி கோழிக்கால பிரியாணி கேட்கறதே புதுசா இருக்கு. கோழிக்கால் பிரியாணி பண்ண உடனே சுடு சுட அந்த மயக்கும் அந்த காத்துக்கும் அந்த சுடு நல்லா இருந்தது. அப்புறம் அது மய கொஞ்சம் விட்ட உடனே இங்க அந்த கடைக்கு 10 மணிக்கு ஓடணும் ராத்திரி 10 மணிக்கு. இப்ப அந்த ஆட்டுக்கு கால் பிரியாணிக்கு சைடிஷ் என்ன உண்டா? சரக்கு இருக்குண்டா? சரக்கு இருக்கு இல்ல அதுக்கெல்லாம் அது கிடையாது. அப்ப புயல் காத்து எங்க இருக்குது சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம் இருக்குது. இந்த மாதிரி விஷயம் இருந்தா கோயம்பு எப்படி ரெடி ஆகும் தெரியலையே. கடவுளுக்கு தெரியும். இப்ப காலைல டிஃபன் சாப்பிட்டீங்களா? இல்ல மணி 2 மணி ஆக போகுது. 2 மணி ஆனா 4 மணி ஆனா செஞ்சு பொறுமையா சாப்பிடுவோம். பொறுமையா சாப்பிடு. இப்ப என்ன சாப்பிடுறீங்க? டீக்கு என்ன சாப்பிடுறீங்களா? டீ ஒண்ணும் சாப்பிடல. தூங்கி வந்துருச்சு. சமையலுக்கு உட்காந்தோம். சமையலுக்கு வந்துருக்கீங்க. இது முடியறதுக்கு மணி 3-4 ஆயிரம் போல இருக்குது. சமைச்சு சாப்பிட்டா சாப்பிடுவீங்க. நைட் சாப்பாடு? நைட் சாப்பாடு தெருவுக்கு போனோம். கேட்டு வந்தோம். கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. போய் கேட்டு வந்தாங்க. அந்த ஒரு சாப்பிட்டோம். நைட்ல சோற திங்களுக்கு பிடிக்கலையா? ஆயெல்லாம் தப்பு. மெலிசு கொம்பிருந்தா பட்டு பட்டு எரிஞ்சிடும். அடுத்து என்ன ஆட் பண்ண போறீங்க? பூண்டா? பூண்டு வந்து அப்படியே கல்லுல தட்டிடுவீங்களா? தட்டி போடுவோம். இப்ப கொஞ்சம் விலைவாசி கம்மியா இருக்குதுல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம்? கம்மியா இருக்குது. தக்காளி எல்லாம் 100 ரூபாய் 150 ரூபாய் வைக்கும்போது என்ன பண்ணீங்க? ஒரு 4 தக்காளி இல்ல 40 ரூபாய் வச்சுக்கிறாங்க. அதுல கூட வாங்கி ஆக்கி சாப்பிட்டு என்ன பண்றது சாப்பிட்டாங்க. தக்காளி இல்லாம கோயம்பு இல்ல, வெங்காயம் இல்லாம கோயம்பு இல்ல. ஆமா பரவாயில்ல. ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு தக்காளி 5 தக்காளி 7 தக்காளி கொடுத்தாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. நல்லா வதங்கிட்டு அப்பதான் நல்லா இருக்கும். என்ன வேலை செய்றீங்க? பேப்பர் தான். டாட்டகன் பிளாஸ்டிக் இருப்போம். டாட்டகன் பிளாஸ்டிக் மசாலா இருப்போம். அதுல வரும் 150 ரூபா 200 ரூபாய் வரும். அந்த மாதிரி வயிற்று குடும்பம் அவ்வளவுதான். நீ சம்பாதிச்சா நீங்க சாப்பாடு சரியாயிடும். சேமிச்சு வைக்க முடியாது. வீடு வாசல் வாங்குற அளவுக்கு என்ன பண்றாங்க? சேமிச்சு வைக்கிறது. நம்மளுக்கு என்ன பேங்க் புக்கிறது ஐட்டம் என்ன வேலைக்கு போனதான் நம்மளுக்கு எதனா ஒரு காசு அதிகமா வரும். நம்ம பேப்பர்ல பொறுக்கிறது ஒரு கடிக்கு ஒரு நாள் 200 ரூபாய், ஒரு நாள் 300 ரூபாய் கடிக்கும். அதுல கூட இந்த இந்திக்காரங்க வந்து பூண்டாங்க ஒரு தெருவுல போக முடியல. சாகடு அவங்க எரிஞ்சு சாகரோட பாக்க மாட்டாங்க. ஒரு சேர மாட்டாங்க. அவங்க வந்திருந்து எங்களுக்கு பிரச்சனை ஆயி போச்சு. இப்ப கருப்பிலை போறேன். கருவேப்பிலை அவங்க வந்தாங்க. ஒரு தெருவுல ஒரு வாட்டர் பார்க்க முடியல, ஒரு பிளேஸ் பார்க்க முடியல. அவங்க ஏதோ எடுத்து போடுறாங்க. நம்ம போகும்போது என்ன சொல்றாங்க? நம்ம மேல போய் சொல்றாங்க, நீங்க இந்த நேரத்துக்கு ஏன் வரீங்க? யாராவது தப்பான நம்ம வேலை பார்த்து அவங்க வெடிக்கால 4:30 மணி 4 மணிக்கா வந்து 1 மணிக்கெல்லாம் சுத்துறாங்க. நைட் 1 மணிக்கா அப்பாங்களா? அப்படி குப்பை போட போட எடுத்துருவாங்க உங்களுக்கு. அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்ப நம்மளுக்கு என்ன இருக்குது? ஒன்னும் பண்ண முடியாது. நம்ம போறது 10 மணிக்கு 12 மணிக்கு. நீங்க நல்லா நைட்டு தூங்கி ஏந்து பொறுமையா போவீங்க. ஒன்னும் கிடைக்காது. இதை கிடைக்கிறத வச்சு இது பண்ணுவீங்க. இது மழை காலம்னா பேப்பர் கிடைக்காது இல்ல? மழை காலம் அங்க எதனா தெருவுல கேட்டு சோறு தீண்டு உட்கார வேண்டியது. மழை காலம்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நைட்டு கொசு கடிக்குது, என்ன பண்றீங்க? கொசு கடிக்குது. துணிங்க மீனிங்க நம்ம வந்து
சாக்ஸுங்க அது போட்டு கொடுத்து வகைவானம் பண்ணி தூங்குறது. அதுல கூட புடுங்கி எடுக்கும். புகை போட்டு தூங்குவீங்களா? காட்டு வச்சது கொஞ்சம் நல்லதா இருப்பாங்க. ரொம்ப மோசமா இருக்கிறோம் நாங்க. அரசாங்கமும் கண்டுக்கல, ஒன்னும் கண்டிக்கல. இந்த கண்டுக்கல அப்படி இருந்தது அவங்களுக்கு. அதனாலதான் அவங்க வீடு கட்டல, மடுக்கல அந்த காட்டுல இடம். இப்ப இருக்கிற காட்டுல நம்மளுக்கு முள்ளு தோப்பு இருந்தாலும் பரவாயில்ல, பாம்பு புத்து இருந்தாலும் கூட பரவாயில்ல, படுத்துடுவீங்க, கட்டிட்டு வீடு கட்டிடலாம். இப்ப தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் ஒன்னா போட்டுறீங்களா? ஒன்னா போட போறேன். நல்லா வதக்கிடுச்சு. மூடி வைக்க நல்லா வதங்கி இருக்குல்ல. வீடு இல்லையே, வீடு வாசல் இல்லன்ற கவலை இருக்கா? இருக்குது. அதுக்கு அந்த அப்ப கூட எப்ப மழை காலம் வந்து வீடு ஞாபகம் வரும். அப்போட வெயில் காலம் வரும். நம்ம வீடு இருந்தா ஏசி ஃபேன் அது ஏதோ மாட்டி டேபிள் ஃபேன் மாட்டிக்கணும். எங்கன்னா சோறாக்கி தின்னு நம்ம குழந்தை குட்டி எங்க தூங்கிட்டு வந்தேன் ஞாபகம் வரும். வந்து கூட என்ன நம்ம அவங்க நல்லவங்க இல்ல, நம்ம அவங்க நல்லவங்க இல்ல. ஒரு இலவு சண்டைக்கு வராங்க, ஒரு நாய்க்குட்டி போனா சண்டைக்கு வர்றாங்க, ஒரு பேப்பர் ஒண்ணு சண்டைக்கு வராங்க, ஒரு ரோடு பெருக்கி வார மாட்டேன்றாங்க. நம்ம வீட்லயே தள்ளி நம்ம தான் வாரணும். நீங்க எங்க இருக்கு அங்க தள்ளி விட்டுருவாங்களா? என்னன்னா வளர்க்குறீங்க? செல்ல பிரியாணி, பூனை குட்டி, அணிலு, நாய்க்குட்டி கிடையாது. அல்ல எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டேன். நாய்க்குட்டி இருந்ததா? எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டீங்களா? இப்ப வளர்க்கறது 3 பூனைக்குட்டி, 4 பூனைக்குட்டி, ஒரு 2-3 அணில். அவ்வளவுதான். பெருசு வெள்ள பெருசா இருக்குது. எங்காச்சும் போய் திங்கிறதுக்கு வரும். இப்போ பாம்பு கடிச்சிச்சு. நீங்க அந்த பூனையா? பாம்பு இல்ல, கீரிப்புல கடிச்சிச்சா பூனை? அந்த வேற இடத்துல கடிச்சிருந்தா தையல் போட்டு காஞ்சிருக்கலாம். அது நடக்கிற இடத்துல இந்த சோல் வந்து அப்படியே கடிச்சு பல்ல வாங்கி போச்சு. அவங்க வளர்த்தோம் வீட்டுல கூட அவங்க இன்னும் செயல ஆசிரிட்டு போலப்பா. அவங்க அப்படியே ரோட்ல விட்டோன்னு நான் எடுத்து வந்து மூக்கத்தி பூ வருதுப்பா. மூக்கத்தி பூ அந்த இலை பொடி நசுக்கு தடுவி, மஞ்சள் தூளும் எண்ணெய் தடுவி, அப்புறம் மாத்திரை அன்னசி மாத்திரை வாங்கி வந்து அது ஓடிச்சு அது கலந்து போட்டு சரி பண்ணிட்டீங்களா? இப்போதான் கொஞ்சம் காஞ்சிக்கின வருது. அது பூனைக்கு எத்தனை வயசுதான் பாரு. அப்புறம் போரிங் பவுடர் வாங்கி வந்து எண்ணெய் கொழுப்பி அதை வைக்கிறது. அந்த பூனை வேற ஒருத்தர் பூனையா? அந்த மாதிரி கீரிப்புல கடிச்சோடனே தெருவில் விட்டாங்க. அது வந்து நீயே பார்த்தா நீயே சோற திங்க மாட்டேன். அப்படியே தேர்தல் நெல் அந்த எலும்பு சீவு உடம்புல போட்டுது. அது அப்படின்னு ஒரு பரவாயில்ல. அது வாயில அது பிடிக்குது. நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா வேலை சொன்னா செய்ய மாட்டாங்கல்ல? செய்ய மாட்டேன். செய்ய மாட்டேன். நீ போ நான் போ. பாத்திரம் தேய்ச்சி போட மாட்டேறாங்களா? சோறு திங்கிற பாத்திரம் தேய்ச்சி போட மாட்டாங்க. சாப்பாடு செய்யறதுக்கு மாதிரி சாப்பிடுவாங்களா? வந்து அதோட 3 வேளை தின்னுவாங்க, சாப்பிடுறாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. செய்யுங்க. நம்ம சாப்பிட்ட போற நம்மள காவினா இல்ல. அது போ இது போ மாறி நீ போ. அது அப்படியே 2 நாள் இல்ல 3 நாள் கூட அப்படியே கிடக்கும். அப்படியே திட்டி சண்டை வாங்கினா அந்த குண்டா பாத்திரம் அந்த கோயில போ தண்ணி மூடி கை. மிளகாத்தூள் ஆட் பண்ண போறேன். ஆச்சி மிளகாத்தூள். நம்பிதான் இருக்கு போல இருக்கு. அச்ச மிளகாத்தூள் வாங்கிருப்பேன். நாட்டு கடை வந்து போய் வாங்கிருப்பேன். விளையாட்டு கடை போய் வாங்கிருப்பேன். அது கோயம்புல போட சூப்பரா சேக்கு போட்டு மஞ்சள் தூள் படுத்தால அது ரவுண்டு போட அவ்வளவு சேக்குப்பா இருக்கும். கோயம்பு கை அரைச்ச மிளகாத்தூள் நல்லா இருக்கும். இல்ல மஞ்சள் தூள் ரவா சேர்க்க போறேன். திருப்பூர்ல இருந்தீங்களா நீங்க? திருப்பூர் இருந்தேன் சார். இருந்தா அங்க அதே மாதிரி தான் கடந்த ரோட்ல தான் இருந்தீங்க. அது இங்க இருந்தா போலங்கால இல்ல ஒண்ணு இல்ல கொட்டு போச்சு. எல்லாம் அந்த புயல் அவிந்து போச்சு. புயல் எல்லாம் ஊய்ந்து போய் கடந்தது.
புயலுக்கு திரும்பியும் கட்டினேன், பையனுக்கு வாங்கி கட்டினேன். அது கூட அந்த வீடு 25,000 ரூபாய் கட்டினேன். கூலி, அது சாப்பாடு, தண்ணி, கூலி கொடுத்து கட்டினேன். ஒரு வருஷம் கூட தாங்கல அந்த ஓலை. புயல வந்து மூஞ்சி போச்சு. அது கொம்புக்குதான் இப்ப இருக்குது அந்த இடத்துல. அதான் இப்ப வீட்டுக்கு தான் ரெடி பண்ணிக்கிறோம். வீட்டுக்கு தான் ரெடி பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணா வந்து நாங்க திரும்ப அங்கேயே வந்து நிம்மதியா கிடப்போம். ஏன் வரோம் போறோம், கேள்வி வாங்குறது, வரோம் திட்டு வாங்குறது. என்ன தலை எழுத்தா இப்ப புளி தண்ணி ஊத்த போறேன். மீன் குழம்பு முக்கியமானது இல்ல புளி தண்ணி. புளிதான் முக்கியம் மெயினா. எது விலை அதிகமா இருக்கு? எண்ணெய் இல்ல? எண்ணெய் தான் அதிகமா இருக்கு ரேட்டு. அரிசி எண்ணெய் ரெண்டு தான் இப்ப விலை அதிகமா போச்சு. ஆனா நல்லா வதக்கிருக்கீங்க நீங்க, நல்லா வதக்கிருக்கீங்க வெங்காயம் தக்காளி எல்லாம். இந்த குழம்பு இப்போ சாப்பிட்டீங்களா இல்ல மீதி இருக்குமா? இல்ல ரொம்ப ஆளுங்க அதிகம் இருக்கிறல்ல, அதனால மீறாது. மீந்துச்சு என்ன பண்ணுவீங்க? அதை மீந்துச்சுன்னா அப்படியே எடுத்து மூடுவோம். சாயந்தரம் ஆச்சுன்னா ஒரு 1/2 கிலோ அதுல கூட அரிசி வாங்கி வந்து கஞ்சி போய் அதுல சாப்பிட்டுருவீங்க. அடுத்த நாள் யூஸ் பண்ண மாட்டீங்களா? ஃப்ரிட்ஜ் இல்லன்றதால அப்படியே ஃப்ரிட்ஜ் எங்க போய் இதே அடிக்கிற ஃப்ரிட்ஜுக்கு எந்த ஃப்ரிட்ஜ் சொல்றேன்? ஃப்ரிட்ஜ் தான் இருக்குது பக்கத்துல, ஃப்ரிட்ஜ் இல்ல. நான் கூட அடுப்புல தான் செய்வோம். அங்க நாங்க சொந்த ஊர்ல இருக்கும்போது சின்ன வயசு சாப்பிடுறது சூப்பரா இருக்கும். ஆமா ஆமா, அதுதான் இந்த மாதிரிலாம் வந்து நான் தேடி வந்து வீடியோ எடுக்கிறேன். இதெல்லாம் பாக்குறது ரொம்ப அரிதான விஷயம் இல்ல, அடுப்புல சமைக்கிறது. அதுவும் நீங்க வந்து இயற்கையோட ஒன்றி வாழற மக்கள். எங்க இடம் கிடைக்குதோ அதுக்கு பில்லு போடணும், பணம் போடணும், இது போடணும். இயற்கையான பொருள் 2 பேர் வச்சு எடுத்து வந்தோமா, செஞ்சோமா, கோயம்பு பட்டு ராசா சாப்பிட்டோமா, அவ்வளவுதான். டேஸ்டா இருக்கும். யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, யாருக்கு கேள்வி கேட்க அவசியம் தேவையில்லை. மண்பானை கூட சாப்பிட சூப்பரா இருக்கும். மண்பானையில முதல்ல இப்பதான் அந்த குண்டாலாம் வந்துச்சு. அப்பெல்லாம் காலத்துல மண்பானைங்க. ஆமா, அந்த மண்பானை ரேட் அப்போ அதிகமா இருந்தது. இப்போ அதிகம் தான் போகுது. அத சொல்ல பழைய காலத்துல சொல்றேன். பழைய காலத்துல அப்ப எங்கள வந்து தகர டப்பா தான் சோறா. அப்போ தகர டப்பா கையில அப்படியே தோல்ல மாட்டிட்டு போவீங்க, தெருவுக்கு எடுத்து போவோம். பெயிண்டிங் தகர டப்பா, நம்ம எண்ணெய் டப்பா வருதுங்களா, அந்த டப்பா தான் மைனா பொரிக்க வச்சு சோறாக்கி சாப்பிடுவாங்க. டால்டா டப்பா. ஆமா, அதான் மைனா சோறாக்கி சாப்பிடுவாங்க. மண்ணு பண்ண வாங்க முடியாது. ஓ, மண் பண்ண வாங்க முடியாதுன்றதா நீங்க அதை பண்ணுவீங்க? யாராச்சும் யூஸ் பண்ணி போட்டா எடுத்துக்குவீங்க. அப்பெல்லாம் வந்து 10 நாள்ல கூட பெரிய விஷயம் ஆச்சு அந்த காலத்துல. நான் பெரிய விஷயம். 1 ரூபாய் கொடுத்தா அரிசி பருப்பு தக்காளி வாங்குறது. 500 ரூபாய் அவங்க பெரிய அவங்க போய் அந்த காலத்துல ரேட் அந்த மாதிரி. ஆனா இப்ப 500 ரூபாய் வச்சு ஒரு நாள் ஓட்டுறது கஷ்டமா. ஒரு நாள் கூட இல்ல, 5 நிமிஷம் போயிடுது. ஒரு அவர் தான். இதே வந்துருச்சு 400 ரூபாய் கணக்கு கிட்ட வந்துருச்சு. ரொம்ப தக்காளி எண்ணெய் வெங்காயம் வாங்குறோம், 400 ரூபாய். மீ வாங்கி ஒரு 100 ரூபாய் போயிடுச்சா? 500 ரூபாய் ஒரு வேளை சாப்பாட்டுக்கே. போன ஓட்டி அடு பண்றது. நல்லா பாட்டு பாடுவீங்களா? நீங்க கேள்விப்பட்டேன். நான் பாடும்போது தொண்டை சரியில்லை. கேள்வி அங்க சொன்னாங்க, அங்க ஒரு அக்கா இருக்காங்க நல்லா பாடுவாங்க அப்படின்ட்டு. நீ தானே அது? சரி, ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. நல்லா தொடர் நல்லா தான் இருக்கு. வர எடுத்து விடுங்க நம்ம மக்களுக்காக. என்ன பாட்டு பண்ண நல்லா இருக்கும். அன்னைக்கு ஒரு பாட்டு பாடினா பாட்டு மனிதன் உணர்ந்து கொள்ள அந்த பொண்ணு பாடும். சினிமாக்கெல்லாம் போவீங்களா? முதல்ல கம்மியா இருந்த ரேட்டுங்கள்ல அப்ப சினிமாக்கு போவோம். இப்போ ஒரு டிக்கெட்டு 220 320 அப்படி இருந்தா எங்க சினிமாக்கு போறது? அதை வச்சிருந்தா ஒரு வேளை சாப்பாடு செய்யலாம். அதுக்கு பார்த்தா செல்போன் எதுக்கு வந்துடுச்சு.
போன்ல எல்லாத்தையும் பாத்துறீங்க. பாத்துக்கிற பழைய படம் கூட இருக்கட்டும். இன்னும் ஒரு 6 படம் அதுல வந்து அதுல எங்க சினிமாக்கு போறாங்க. இவர் பணக்காரங்க தான் ஒரு இந்திய டைமுக்கு போவாங்க ஞாயிற்றுக்கிழமைலாம். அவங்க ஐடி கம்பெனில ஒரு மாசம் 1 லட்சம் 2 லட்சம் 1 லட்சம் 2 லட்சம் அவங்க சம்பாதிக்கிறாங்க. அது வந்து பாப்கன் ரேட்டு உள்ள ஒரு இந்த மறையல் மகல்ல ஒரு பாப்கன் விலை டப்பா இருக்கும் 320 ரூபாய். பாப்கானா நம்ம வெஜிடபிள் வெளியே வாங்கினா எவ்வளவு வரும்? நம்ம 80 ரூபா வெளியே வாங்கினா அங்க 275 ரூபாய். அவரு அன்னைக்கு புடிச்சா வாங்கி வந்தார சின்ன கோடாம பாப்கான் வெஜிடபிள் பர்கரா 275 ரூபாயா? அந்த மாதிரி நம்ம குழந்தைங்க இட்டின்னு போனா உள்ள இதை கேட்டதுக்கு நம்ம பணக்காரர் இருக்கிறோம். அதான் சின்ன மீன் எதுக்கு தெரிஞ்ச வீட்டுல இந்த பொங்க கொஞ்சம் சார்ஜர் போட்டு கொடுமா போட்டு படம் பையா படம் காமெடிங்கோ பாத்துன்னு கிடக்க வேண்டியது. போர் அடிச்சா நாடகம் சீரியல் என்ன படம் பாட்டு வச்சுக்கியா பொக்கில செட் பண்ணி அவ்வளவுதான். அதோட நம்ம என்ன இருக்குது வேற. நீங்க சொன்னீங்க அந்த ஆட்டு இது கோழி கால பிரியாணி ஒரு நாள் செஞ்சு காமிங்க. சரி ஒரு நாள் வித்தியாசமா இருக்கு கேட்கறதுக்கு. எப்படி செய்றீங்க பாக்கலாம். சரி ஒரு நாள் வாங்க. சரி ஓகே. அடுத்து ரேக்கா கையால ஆட்டுக்கால் பிரியாணி. ஆட்டுக்கால் சாரி கோழிக்கால் பிரியாணி. சரி சரிங்க. இப்ப மீன் போட போறேன். மீன் போட போறீங்களா? வறுவல் போட போறேன். மீன் வறுவல். விரால் மீன் இது நம்ம கடல்கார புடிச்சு வந்தாங்கன்னா ஒரு மீன் 1 கிலோ வந்து வெளியே எடுத்தாலும் 800 ரூபாய். இது ஏரியில நீங்க பிடிக்கிறதா? உங்க வீட்டுக்காரர் பிடிச்சாரா? இல்ல என் வீட்டுக்காரர் பிடிச்சி வந்தாரு. நல்லா செஞ்சேன். இதுதான் வீடு இல்லாத மக்களோட வாழ்க்கை. இதுதான். இது வேற ஒரு முட்டை. விரால் முட்டையாது. எப்படி கூட பார்த்தா 2000 குட்டி இருக்கும். 500 குட்டி இருக்கும். உள்ள குட்டி இருக்கு. முட்டை முட்டை கரு. அது அப்படியே நீங்க கோயம்புல போட்டுருவீங்களா? போட்டுருவோம். நம்ம இது போல வந்துடும் புட்டு போல வந்துடும். எப்படி பார்த்தா கூட இருக்கு. இல்ல ஒரு 30,000 முட்டை இருக்குல்ல. இருக்கும். முட்டை இல்ல நிறைய முட்டை இருக்கும். இவ்வளவு குஞ்சு பிறந்து அது வளர்ந்து அவங்க குடல் உள்ள போய் அதுக்குள்ளாரே உங்களுக்கு டைரக்டா போயிருது. அப்படி வந்தா அது அது மாதிரி ஆயிடும். புட்டு நம்ம யார நம்ம ரதா புட்டி அப்படியே போகுது. புட்டு மாதிரி ஆயிடும். உங்க வீடியோ எடுக்க போக என்ன அழ வச்சிட்டீங்க. புகையில என்ன பண்றது? எரி மாட்டுறது. ஏன்னா மீன் உடைஞ்சிடும்ல. இந்த முட்டை சொன்ன அந்த முட்டை பாரு எப்படி இருக்கு. அந்த மீன் முட்டியாது. ஆமா நம்ம ரதா மாப்போல ஆகி போச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. மீன் முடிச்சுதா? ஒரு 2 கொதி கொதிச்சே இருக்கலாம். சரிக்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆச்சு. ரெடி ஆயிடுச்சா மீன் குழம்பு? யாருன்னா சாப்பிட கூப்பிடுங்க. வாங்க சாப்பிடலாம். நல்ல பேர் வந்தா சாப்பிடுங்க. எங்க வீட்டுல ஒரு நாள் விருந்துக்கு வாங்க சாப்பிட்டு போவாங்க. அதாவது சரி கூப்பிடுறீங்க மனசு வந்து அந்த சாப்பிடணும். அந்த மாதிரி நாங்க இல்லன்னு சொல்ல மாட்டோம். இருக்கிறத குடுப்பீங்க. இருக்கிறது மனசு என்ன படுத்தோ அது இருந்தா கொடுப்போம். ஒரு நாள் வாங்க நீங்களும் சாப்பிட்டு போவாங்க. ஓகே. அடுத்து என்ன செய்ய? அடுத்து என்ன செய்ய கேட்டிருக்கேன்? மீன் வறுவல். மீன் வறுவலா? மீன் வறுவல். மீன் வறுவல். ஓகே. அடுத்து விரல் தான். அது கூட விரால் தான்.
அது வால் தலை போட்டு மீன் குழம்பு செஞ்சுட்டேன். நடு துண்டுங்கெல்லாம் வறுக்கிறதுக்கு எடுத்துட்டேன். வறுக்கிறது வச்சுட்டீங்க. அதை வறுத்துட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவீங்க. அதே இது கோயம் பண்ணது பதிலா நல்ல மீன் வறுத்துட்டு ரசம் பண்ணி சூப்பரா இருந்திருக்கும். சூப்பரா இருந்திருக்குமா? இல்ல சாம்பார் வச்சு செஞ்சது நல்லா இருந்திருக்கும். மீன் குழம்பு மீனுக்கு கொஞ்சம் போர் அடிக்குங்க. கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு போர் அடிக்கும். கொஞ்சம் வாய அடிச்சு மூஞ்சில அடிக்கிற போல இருக்கும். அது மாதிரி இருக்கும். சரி சரி. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆட்டு கோழிக்கால் பிரியாணி எல்லாம் மக்கள் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருங்க. இப்படி விரைவில் வரும். ஓகேவா? அடுத்து உங்களுக்கு எங்க இருப்பீங்கன்னு தெரியாது. நீங்க இதே இடத்துல இருப்போம். சரி சரி. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிமா. சரி.